தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். 12:7 கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆமென். அப்ப இந்த தேசத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். கொடுப்பேன் அங்கே வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இங்கே சொல்லும்போது ஒரு காரியத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. என்ன காரியம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஆண்டவர் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லும்போது தோன்றி காட்சி அளித்து, அப்ப ஆபிராமோட ஆண்டவர் தரிசனமா, அதாவது அவனுக்கு முன்பாக நின்று ஒரு காரியத்தை அவனோட பேசி கொண்டிருக்கிறார். அருமையான வேலையில நீங்க நினைக்கணும், கர்த்தர் இன்னைக்கு என்னோட கொண்டு பேச விரும்புகிறார். பேசக்கூடிய வார்த்தையை நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கேட்க போறேன். அப்படி கேட்ட வார்த்தைகள், எந்த வார்த்தைகளாம் நீங்க கேட்குறீங்களோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் விசுவாசிக்கும் போது அதுல ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. இங்க சொல்லும்போது சொல்லுது, கர்த்தர் ஆபிராமு தரிசனமாகி, நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அப்படி சொன்ன உடனே ஆபிராம் ஒரு காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆபிராம் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை, அப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஆபிராம் விசுவாசிக்கிற அதுக்கு ஒரு செயலை என்ன பண்ணுவான். இன்னைக்கு நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, அதாவது அதை சுதந்தரிப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். நிறைய பேர் இந்த கிருபையில வரும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். ஆமா, கர்த்தர் தான் செய்வார். ஆனால் நான் விசுவாசிக்கிறது நான் ஒன்றை செய்ய வேண்டியது அவசியம். அப்ப இது எதை குறிக்குது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆபிராம் ஏற்றுக்கொள்ளுகிறான்னு அர்த்தம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்யறான். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்க அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சில காரியத்தை செய்யணும். அப்ப அதை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும். அப்ப பிரத்யட்சமா இங்க ஆண்டவர் அவனுக்கு காட்சி அளித்து, ஆபிரகாமுக்கு தேவன் தோன்றி அவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க சொல்லும்போது முதல்ல தோன்றி இல்ல காட்சி அளித்து சொல்லுது. ஆனா அதற்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவன் வாழ்க்கையில தேவன் ஒரு என்கவுண்டரை கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படி ஏற்படுத்தினார் முதல்ல சொல்லும்போது சொல்லுது 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். அப்ப இங்க சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சொல்லும்போது என்ன வாக்குத்தத்தம் அவனுக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப இதெல்லாம் கேட்ட பிறகு ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்யறான். இந்த கால வேலை நல்லா கேட்கணும், நல்லா காது கொடுத்து கேட்கணும். ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளார வரும்போது அந்த வாக்குத்தத்தத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒன்றை செய்யணும். எப்படி செய்யணும், விசுவாசித்து செய்யணும். அப்ப விசுவாசத்தை ஆபிராம் காண்பிக்கும் போது அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை ஆபிராம் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் இயேசுகிட்ட வரோம். ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, விசுவாசம் அங்க வேலை செய்யல. அந்த விசுவாசம் வேலை செய்யாம போனா நாமளும் ஒரு செயலை செய்யவே மாட்டேங்கிறோம். ஆனா இங்க நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆபிரகாம் சொல்லும்போது எதை சொல்றாருன்னா, எதெல்லாம் நம்பி இருந்தானோ, எதெல்லாம் இருந்தானோ, எதெல்லாம் அதுதான் அவனுக்கு சாதகமா இருந்துச்சோ அதை விட்டுட்டு தான் வர சொல்றாரு. அப்படி வர சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் எதையுமே யோசிக்கல, எதையுமே பார்க்கல, எதையுமே பெருசாகவும் யோசிக்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் புறப்பட்டு போனான். ஆமென். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஒன்று செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னா, தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி புறப்பட்டு போனான். இன்னும் ஒருத்தன் வரான். ரெண்டுத்தையும் தான் பார்க்க போறோம். ஒன்று ஆபிரகாம்
புறப்பட்டு போனான். ஆபிரகாம் எதை நம்பி போனான்? யார் பின்னாடி போனான் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை நம்பி போனான், தேவனை பின்னாடி போனான். ஆனா லோத்து யார் கூட போனான் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமோட தான் லோத்து போனான். அப்ப லோத் ஆபிரகாம தான் நம்பினான். இன்னைக்கு சபையில வரக்கூடிய ஜனங்கள் 2 பேர் கூட்டிகிட்டு வரோம் வச்சுங்களேன். 2 பேர் கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஒருத்தவங்க உங்களை கூட்டு வராங்கன்னா அவங்க உங்களை கூட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்களே ஒரு நாள் வரலனாலும் நான் வருவேன். நிறைய பேர் கேளுங்க, அக்கா வரேன்னு சொல்லிச்சு, கடைசியில் அக்கா வரலையா? நான் என்ன பண்ணல, வரல. லோத்து சந்ததி. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணான்? புறப்பட்டு போனான். இப்ப ஆபிரகாம் சந்ததியா லோத்து சந்ததியா? நீங்க தான் முடிவு பண்ணும். அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னான். அப்ப கொடுப்பேன் தேவன் சொன்னா அதை செய்ய தேவனால முடியும். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கும் போது நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை என்ன பண்றேன். அப்ப இன்னைக்கு தேவன் உங்களோட இடைப்படும் போது, தேவனுடைய வார்த்தை உங்களோட இடைப்படும் போது நீங்க ஒன்று செய்யணும். நான் வாரம் ஆராதனைக்கு எதுக்கு வரேன்? நான் ஆபிரகாமை பின்பற்றுறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான், அது அவனுக்கு நீதியாக என்னப்படுத்தி, நான் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன்? தேவனை ஆராதிக்க வரேன். அப்ப இங்க வரும்போதெல்லாம் எதை காட்டுகிறது? ஆண்டவர் ஆராதிக்க வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அந்த தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசித்து வந்து தேவனை ஆராதிக்கிறேன். இந்த தேசத்தையே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அது என்னுடையதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். 52 வாரமா என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன் ஆராதிக்கணும்? நான் ஒருத்தரை விசுவாசிக்கிறேன். அவரை நான் விசுவாசிக்கிறதால அதை எப்படி செயல்ல காமிப்பேன்? வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றது விசுவாசம் கிடையாது. நிறைய பேர் சபைக்கு வரும்போது பாருங்களேன், ஆண்டவர் மட்டும் இதை செஞ்சுட்டாருன்னா அப்படியே தூக்கி ஆண்டவரை நிறுத்திடுறாம்பாங்க. இதை செஞ்சாருன்னா, அதை செஞ்சாருன்னா, இப்படி செஞ்சாருன்னா. நான் சொன்னல, யாக்கோபு சொல்லும் சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உணவு கொடுத்தீங்கன்னா, வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா, தேவன் சொல்றாரு இல்லையா? அப்ப எப்படி தேவனை பற்றி அறிஞ்சிருந்தான், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் தேவனே அறிஞ்ச ஆரம்பிச்சுட்டான். அப்போ வந்து நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களான்னு கேட்கல, அப்ப தண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்கல. ஏன்னா அவனுக்கு ஒரு விளங்கிடுச்சு. ஒன்று விளங்கணும். ஆபிரகாம் சொன்னபடி புறப்பட்டு போனான். எதை அது குறிக்குது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாங்கிறது குறிக்கிறது. இன்னைக்கு நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னா யாரு வராங்களோ வரலையோ நான் வருவேன். அங்க லோத்து எதுல வாழ்ந்து பழகிட்டா தெரியுமா? ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டே போய் அவன் ஆசீர்வாதத்திலே வாழ்ந்து பழகிட்டான். ஆனா ஆபிரகாம் அதை மாதிரி வாழ்ந்து பழகல. ஒரு கட்டம் வரும்போது ஆபிரகாமுக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்து மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வரும்போது அந்த லோத்து வந்து தன்னுடைய சகோதரனுக்கு எல்லா சொத்தையும் பறிச்சு வாங்கிட்டு போயிடுறான். பாருங்க, பிரிச்சு வாங்கிட்டு போயிடுறான். பிரிச்சு வாங்குறது எல்லாமே அருமையான இடத்த வாங்கிட்டு போயிடுறான். அவ்வளோ வாங்கிட்டு போனா கூட ஆபிரகாம் வந்து அதை பத்தி பயப்படவே இல்லை, அதை பத்தி திகைக்கவே இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர். அதுதான் உங்க குடும்ப உறவுகள்ல என்னென்ன பிரச்சனை வந்தாலும் எதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை அழைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை தெரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறார். அவரை நான் நம்புறேன், அவர் வார்த்தையை நான் என்ன பண்றேன்? நம்புறேன். அப்ப அவரை நம்பும் போது நான் ஒரு காரியத்தை செய்வேன். அப்படி செய்யும் போது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராய். அப்ப 3 முறை வருது பாருங்க. இன்னொரு இடத்துல வருது. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தரிசனமாகிறாரு. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தரிசனமாகிறாரு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக திரும்ப 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 ஆபிரகாமோட பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு சில வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியா உங்களோட பேசிக்கிட்டே என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்ப அங்க பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவனுக்கு காட்சி அளித்து, அவனுக்கு தோன்றி, அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் பேசும் போதெல்லாம் அவன் ஒரு காரியத்தை செய்யறான். பலிபீடத்தை கட்டுறான், தொழுது கொள்றான். பலிபீடத்தை கட்டுறான், தொழுது கொள்றான். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னாவே அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் ஒன்றை காண்பிக்க வேண்டும். என்ன? கர்த்தரை நான் ஆராதிக்க வருவேன். அல்லேலூயா. அது எதை குறிக்குது? தேவனையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன்னு குறிக்குது. தேவனையும் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கலாம். நீங்க சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. சும்மா வந்துட்டு போற சபை கிடையாது. ஒரு விசுவாசத்துக்குள்ளார வரணும். இந்த கடவுளை நம்புறேன், இந்த தேவனை நம்புறேன், இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்காரு, இந்த தேவன் என்னை உயர்த்த போதுமானவரா இருக்காரு. அப்ப சாதாரண வந்துட்டு போறதுக்காக இல்ல, நான் ஒருத்தர் விசுவாசிக்கிறேன். பைபிள் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்களை கவலை எல்லாம் அவர் மேல. அப்ப உங்களை விசாரிக்கிறதுன்னு ஒருத்தர் ரெடியா இருந்துகிட்டே என்ன பண்றாரு? ஆனா நம்ம என்னன்னா, யாரும் எனக்கு விசாரிக்கிறது ஆள் இல்லை, யாரும் இல்லை. இல்லைங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் உங்களை விசாரிக்கிறாராம். அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணணும். எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நான் நம்புறேன்னா அதற்குரிய செயலை என்ன பண்ணுவேன்?
பார்த்தனா அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் சந்ததிக்குன்னு சொல்றாரு இல்லையா? உன் சந்ததிக்கு. யார் அந்த சந்ததி? இங்க பார்க்குது பாருங்க, ஈசாக்கிட்டையும் சொல்றாரு. ஆதியாகமம் 26ல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை. அப்ப யோசிச்சு பாருங்க, திரும்ப என்னதான் சொல்றாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் தரங்கிறார். இப்ப ஆபிரகாம் மூலமா ஈசாக்கு வந்திருக்கிறான். இப்ப ஈசாக்கிட்ட திரும்ப பேசுறேன், ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கான்ப்பா சந்ததிக்கு தேசம் கொடுப்பேன்னு சொல்லிருக்கான்ப்பா. அடுத்தது யாக்கோபிட்ட வர்றாரு. யாக்கோபிட்ட வரும்போது பாருங்களேன், 28ஆம் அதிகாரம் 13. அதற்கு மேலா கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம்கிட்டையும் அதே சொல்றாரு, ஈசாக்கிட்டையும் அதே சொல்றாரு, யாக்கோபிட்டையும் அதே சொல்றாரு. எதை சொல்றாரு? உன் சந்ததி, உன் சந்ததி, உன் சந்ததி. அடுத்தது பாருங்க, யாக்கோபிட்ட சொன்னது மாத்திரமல்ல, இப்ப மோசேகிட்டையும் சொல்றாரு. யாத்திராகம் பாருங்க 6ஆம் அதிகாரத்துல 7-8. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். யோசிச்சு பாருங்க, திரும்ப மூலமாக ஜனங்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாமுக்கு சொல்லிருக்கிறேன், ஈசாக்கு சொல்லிருக்கிறேன், யாக்கோபு சொல்லிருக்கிறேன். எப்படி சொன்னாரு? ஆபிரகாம் எப்படி சொன்னாரு? தரிசனமாகி சொன்னாரு. ஈசாக்கிட்ட எப்படி சொன்னாரு? தரிசனமாகி சொன்னாரு. யாக்கோபிட்ட எப்படி சொன்னாரு? தரிசனமாகி. அப்ப ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் காட்சி அளித்த தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஈசாக்கிட்ட சொல்றாரு, யாக்கோபிட்ட சொல்றாரு. இப்ப ஜனங்கள் மத்தியில சொல்றாரு. திரும்ப வந்து சொல்லும் போது அவர் அந்த வாக்குத்தத்தத்தை மறக்கவே சொல்லுங்க, என் சந்ததி இவண்ணமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு மோசேட்டு சொல்லும்போது அடுத்த வசனம் பாருங்களேன், 33:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட எப்படி வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளலாம்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு அவர்கிட்ட வரும்போதெல்லாம் அந்த ஒவ்வொரு முறையும் அதை நிறைவேற்ற ஒரு போதுமானவராய் இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் பார்த்த இல்லையா, சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, ஆனா பஞ்சம். ஈசாக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, பஞ்சம். யாக்கோபு கொடுப்பேன்னு சொல்றாரு, அவன் தனித்து விடப்பட்ட நிலை, எல்லாமே பிரச்சனை இருந்த சூழ்நிலை. பஞ்சம்னா கடுமையான பஞ்சம். ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் இருக்கிற போது ஈசாக்கு காலத்துல பஞ்சம் இருக்குது. ஆனா பஞ்சம் தான் இவன் செழிக்கிறான், பஞ்சம் தான் இவன் ஆசீர்வதிக்கப்படுறான். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்? இவனை ஆசீர்வதிக்கிறது ஒரு தேவன் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? நீங்க இருக்கிற ஊர்ல உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், மதிக்காம கூட இருக்கலாம். நானா பாருங்க, கர்த்தர் காமிக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. அங்க ஆபிரகாமுக்கு காட்சி அளித்தாரு, ஈசாக்கிட்ட காட்சி அளித்தாரு, யாக்கோபிட்ட காட்சி அளித்தாரு. இப்ப எங்க மூலமாக மற்றவங்களுக்கு காட்சி அளிக்கிறார், உங்கள் மூலமா காட்சி அளிக்க விரும்புறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 2007 எனக்கு வாக்குத்தத்தம். அது 2007-8 நாங்க சபைக்கு போகும் இந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவங்க கொடுத்தாங்க, பவ்யமா வாங்கி வச்சுட்டு, ஆஹா ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இந்த பத்திரமா வச்சிருப்போம், பத்திரமா தான் வச்சிருந்தது தவிர உள்ள போகவே இல்லை. அது என்னைக்கெல்லாம் உள்ள போகுதோ அப்பெல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நானும் ரட்சிக்கப்பட்டு இங்க வந்து அப்படியே ஆரம்பிச்சு, சிறுவர் மொழி ஆரம்பிச்சு, யூத் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு இப்படி போயிச்சு பாருங்க. அப்பெல்லாம் அந்த அறிவே வரல. ஆனா அப்புறம் வர வரதான் தெரியுது, ஓஹோ அது வேலை செய்யுது போல் இருக்கு. வாக்குத்தத்தம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வேலை செய்யுது. அல்லேலூயா. ஆனா இப்ப பஞ்சமா அதை நினைக்கிறது இல்ல, பிரச்சனையா அதை யோசிக்கிறது இல்ல, யாரும் மதிக்கலையா அதை யோசிக்கிறது இல்ல. என்ன மதிக்கிறது ஒரு கடவுள் இருக்கிறார், உங்களை மதிக்க ஒரு தேவன் இருக்கிறாருங்க.
ஹல்லேலூயா. உங்களை அவர் மதிக்கிறதால அவர்கிட்ட வாங்க. அப்ப நாம அதில் எல்லாம் காட்டுறாரு. ஆனா உங்களை மதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வாங்கல. நமக்கு தெரியும், என்ன ஒருத்தர் அழைச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த தேவன் எப்படி ஆபிரகாம் காட்சி அளித்தாரோ அதே போல என்னை கொண்டு அநேகர் காட்சிகளுக்கு விரும்புகிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற போதுமானவராய். அப்ப ஆபிரகாம் எதை பிடிச்சிக்கிட்டான்னா, ஆண்டவரே தரிசனமாக்கி சொல்லிட்டாரு, எப்பா அந்த தேசம் உனக்கு என்ன பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, அவன் அதையே பிடிச்சிட்டு தோங்குறான். அவரும் அவனை விடுறதா இல்லவும், உங்களை விடுறதா இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்போ உங்க சந்ததி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை எப்படி இருக்கும், உங்க பேர பிள்ளை எப்படி இருக்கும். இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டான். இப்ப நம்ம சந்ததி நல்லா இருக்கணுமா, ஆண்டவரையும் ஆண்டோடைய வாக்கு தத்தத்தையும் பிடிச்சிக்கணும். ஆபிரகாம் அதை பிடிச்சதாலதான் பஞ்சம் அவனை பாதுகாக்கிறார். லோத்து எல்லாத்தையும் கொண்டு போகிறான், ஆனா ஆண்டவர் அவனை போஷிக்கிறார், அவனை நடத்துகிறார். அப்ப யாரு போறாங்களே போகலையோ, யாரு வராங்களே வரலையோ, யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இங்க பாருங்க, ஏன்னா ஆபிரகாம் சவாலா வாழ்ந்தான், ஈசாக்கு சவாலா வாழ்ந்தான், யாக்கோபு சவாலா வாழ்ந்தான். ஆனா சவாலை சந்திக்கிறது ஒரு தேவன் இருந்தார். நீங்க வாழ்கிற இடம் சவால் இருக்கலாங்க, ஆனா சந்திக்கிறது ஒரு தேவன் இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனை இல்லையா? அவர் சொல்ல ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறேன்னு சொல்றாரு. நாம ஏன் 5க்கு 10க்கு அல்லாடணும்? 5க்கு 10க்கு அல்லாடுறேன்னா அவரை அந்த ஐஸ்வர்ய சம்பனை பத்தி எனக்கு என்ன பண்ணல தெரியல. அதுதான் என் வாழ்வு இருக்குது, அதுதான் என்ன உயர்த்தும், அந்த வார்த்தை தான் என்ன மேன்மைப்படுத்தணும். அதையே பிடிச்சிக்கிட்டேன்னா அது கண்டிப்பா உயர்த்தியே தீரும். ஆபிரகாம உயர்த்திச்சு. அப்படியே நேரா யோசுவா கிட்ட போறாரு. யோசுவா 1:2, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன சொல்றாரு. அங்கெல்லாம் வரும்போது ஆபிரகாம் கொடுப்பேன் கொடுத்து அப்படி வந்தார். இங்க சொல்லும்போது கொடுத்துட்டேன், இன்னைக்கு சவால் விட்டு சொல்றாரு, உனக்கு கொடுத்தாரு, நீ ஒரு நாள் விசுவாசிக்க முடியுதா? நீ விசுவாசிச்சுன்னா தேவனுடைய மகிமையை நீ காண. ஆனா அவிசுவாசம் இருந்தா அது ஒரு மகிமையை காண்பிச்சிடும். விசுவாசம் வந்து அதுக்கு ஒரு விசுவாச காரியம் என்ன பண்ணும். இங்க சொல்றாரு பாருங்க, நான் கொடுத்துட்டேன்ப்பா, நீ காலை மிதிச்சு போயிட்டே இரு. வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற நீங்கள், தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் வேற எதை பத்தியும் யோசிக்க வேணாம். உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பிரச்சனை அதை யோசிக்க வேணாம், எவ்வளோ பெரிய நிந்தையா இருந்தாலும் அதை யோசிக்க வேணாம், எவ்வளோ தேவைகளா இருந்தாலும் யோசிக்க வேணாம். அவர் எல்லாமே ஈஸி. சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தருக்கு எல்லாமே ஈஸி. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது எல்லாம் என் வாழ்க்கையின் பங்கா மாறும். ஆமென். அப்ப எல்லாத்தையும் கொடுக்கறன்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தா நெகேமியால சொல்றாரு பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல 7-8, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாய் கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றின நீர். நீங்க யோசிச்சு பாருங்க, நெகேமியா புஸ்தகத்துல கூட எதை சொல்றாரு, ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தானா. 8 வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. ஆமென். ஆபிரகாம் கிட்ட எவ்வளோ சொத்து இருந்ததுன்னு பார்க்கலாம் ஆண்டவர். அவனுடைய அந்த உண்மை தன்மையை அவர் பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளதா என்ன பண்ணுது இருக்குது. அதனால என்ன பண்றாராம், எந்த இடத்தெல்லாம் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானோ அந்த கொடுக்குறேன்னு சொன்ன எல்லா இடத்தையும் அவனுக்கும் அவன் சந்ததிக்கு என்ன பண்றாரு. அப்படியே சங்கீதத்தில் சொல்றாரு பாருங்க, 105 வருது, 8 வருப்பான். 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் துகைக்கப்பட்ட சொற்ப ஜனங்களா பரதேசிகளுமாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டே வராரு பாருங்க. அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணணும், கர்த்தர் என்ன வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் செய்திருக்கிறேன்னு சொல்லி இத்தனை சாட்சிகள் உள்ள வசனத்தை என்ன பண்ண நமக்கு
கொடுக்கிறார். அப்ப நீங்க முடிவு பண்ணும், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு முறையும் அதை நான் விசுவாசிக்கும் போது, விசுவாசித்து அதுல ஒரு காரியத்தை செய்யும் போதெல்லாம், ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராய். இக்கட்டாக இருக்கலாம், கடன் பிரச்சனையா கூட இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் இருக்குதா? அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோமா? அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது எப்படி தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி ஒரு பலிபீடத்தை கட்டினானோ, வாக்குத்தத்தத்தை நம்பி பலிபீடத்தை கட்டி அதை தொழுது கொண்டானோ, அதே போல நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்க பிரச்சனை மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், தோல்வியின் மத்தியிலும், வறுமையின் மத்தியிலும் தேவனை ஆராதிக்க வரும்போதெல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்தவர் போதுமானவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப நான் என்ன முடிவெடுக்கணும்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிரு உண்மை உள்ளவர், அவரை நம்பி நான் சபைக்கு என்ன பண்றேன்? ஆபிரகாம் அப்படிதான் போனான், சொன்னபடி புறப்பட்டு போனான். தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நம்பி புறப்பட்டு போனான். அதனால முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக்கிறார். ஆபிரகாம் பிரச்சனை தான், அந்த பிரச்சனைக்குரிய பதிலா பொறுப்பை யார் எடுக்கிறா? தேவன் எடுத்துக் கொள்கிறார். ஆனா லோத்துக்கு பிரச்சனை வருது பாருங்க, பொறுப்பை தேவன் எடுக்கல, பொறுப்பை ஆபிரகாம் தான் எடுத்துக்கிறான். தெரியுமா? அன்னைக்கு அவன் எடுத்துட்டான், இன்னைக்கு நமக்கு பொறுப்பு யாரோ நம்ம வந்தாங்க, நம்மள பொறுப்பு எடுக்க முடியாது. தெரியுமா? அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தவங்க நம்ம பொறுப்பு எடுக்க முடியாது, அவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணுது. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து தேவன் பொறுப்பு எடுப்பார்னு தேவன்கிட்ட போயிட்டோம்னா 2 பேரையும் பொறுப்படுத்த நடத்த போதுமானவராய். தேவனை நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்க சந்ததி ஆசீர்வாதத்தின் சந்ததியாய், செழிப்பின் சந்ததியாய், நன்மையின் சந்ததியாய் என்ன பண்ணும்? சென்று கொண்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டிட்டு என்ன பண்றாரு? இதைதான் திரும்ப சீஷர்கள் மத்தியிலும் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல 1-7 வரைக்கும் வாசிங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சொன்னது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு மனிதரோடு, ஒவ்வொரு ஜனங்களோடு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப நீங்க முடிவு பண்ணும், எந்த காலகட்டத்திலாம் இருக்கலாம், ஆனா காலத்துக்குட்பட்ட தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நேற்றும் இன்றும் என்றும். அன்னைக்கும் அவர் அப்படியேதான் இருந்தாரு, இன்னைக்கும் அவர் அப்படியேதான் இருக்கிறார். காலங்கள் மாறுது, ஆட்கள் மாறுகிறார்கள், நாட்கள் மாறுகிறது, வருஷங்கள் போயிடுது, ஆனா கர்த்தர் மாறாதவர் இருக்கிறங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்குது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ என்றார். ஆதியாகமம் 12ல பேசியிருந்தா இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. அப்போது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்போது குடியிருக்கும் தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் அந்த ஊரை விட்டு இங்க வந்திருப்பான், இந்த ஊரை விட்டு அந்த ஊர் வந்திருப்பாங்கல்ல. இங்க சொல்றாரு, அங்க யார் தான் மாத்தி மாத்தி ஆண்டவரை அங்க அவனை குடியிருக்க பண்ணுதான், கர்த்தர் குடியிருக்க பண்ணியிருக்கிறார். அவன் அங்கேருந்து கூடாரத்தை எடுத்து இங்க கூடாரம் போட்டான், இங்கேருந்து எடுத்து அங்க கூடாரம் போட்டான்னு அங்க சொல்லுது. அங்க சொல்றாரு, அவரே ஒவ்வொரு புறத்திலையும் எடுத்து அவனை பாதுகாத்து அவனை போஷித்து அவனை வழி நடத்தி கொண்டு வந்தார். இங்க சொல்றாரு பாருங்க, இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகளா இருந்திருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததி அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்தில் எனக்கு ஆராதனை. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள் நடந்த சம்பவத்தை இங்க எடுத்து பேசி கொண்டிருக்கிறார். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த சந்ததியில் வந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? யோசிச்சு பாருங்க. ஏன் பேசுறேன்னு இப்ப அடுத்து சொல்லுவோம் உங்களுக்கு. ஏன் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் எடுத்து. ரோமஸ் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. என்ன சொல்ல வராரு? ஒரு நிமிஷம். ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, அதன் பிறகு மோசேயால் நியாயப்பிரமாணம் வந்துச்சு இல்லையா? ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா? இந்த காலம் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஆள் இல்ல, தேவனை விசுவாசிக்கிற ஆளு, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஆளுகள் என்ன பண்றோம்?
இருக்கிறோம். அதனால அன்னைக்கு ஆபிரகாம் சொல்லும்போது ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சானோ அதே போல நாமளும் விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்திற்குரிய ஒரு பலன் நீதியா எனக்கு உண்டாக ஆரம்பிக்குது. உண்டாக ஆரம்பிக்கும் போது நான் எதெல்லாம் விசுவாசிக்கிறேனோ அதெல்லாம் தேவன் நீதி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போதெல்லாம் தேவனுடைய நீதி எனக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல ஈசாக்கு, யாக்கோபு அவன் சந்ததியெல்லாம் அது விசுவாசத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டம் வரும்போது பிரமாணத்துக்குள்ளார போறாங்க. ஆனா பிரமாணத்தை உடைச்சி திரும்ப விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு நடத்துறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல, விசுவாசத்திற்கு என்ன பண்றோம், கீழ்ப்படுகிறோம் என்ன பண்றோம் இருக்கிறோம். அப்ப உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும், தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. அது எந்த சந்ததின்னு கடைசியில் சொல்றா தெரியுமா சொல்லும் போது, அங்க சொல்லும்போது ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இப்ப நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு உன் சந்ததிக்கு இதை தரேன்னு. இப்ப அது எப்படிங்க எனக்கு வரும்? நான் ஆபிரகாம் மூலம் வந்தேனா? இல்லையே, நான் வேற ஜீனு வேற இதுலயே வந்தேன் இல்லையா. அப்ப ஆபிரகாம் மட்டும் எப்படி வரும்னு சொல்லும்போது அங்க சொல்றாரு பாருங்க, அந்த ஆபிரகாம் உன் சந்ததி உன் சந்ததின்னு சொன்னனே அது எந்த சந்ததி தெரியுமா? கலாத்தியர் 3:16 சொல்லுது, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, உன் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆப்பாடா, அங்க யாரை பத்தி ஆபிரகாம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா இயேசுவை பத்தி சொல்லிருக்கிறாரு. யாரை பத்தி சொல்லிருக்கிறாரு? அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் சொல்றாருல்ல. அப்ப உன் சந்ததிக்குன்னு அங்க ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் தரிசனமாகி பேசும்போது, எப்பா உன் சந்ததியில இயேசு ஒருத்தர் வர போறாரு. எத்தனை பேரு அந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உன் சந்தையில் என்ன பண்ண போறாங்க? நீங்க இந்த 3:3 அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் பாருங்களேன். நீங்கள் கிறிஸ்துவுடைய ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரரையும் இருக்கிறீங்க இல்லையா. இப்ப நான் ஒரு வாக்குத்தத்தை விசுவாசிக்கும் போது அது எப்படி தேவன் எனக்கு கொடுக்கிறாரு, நானும் வாக்குத்தத்தை விசுவாசிக்கும் போது அதை எனக்கு நீதியா கர்த்தர் மாற்றி அதை நன்மை என்ன பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த சந்ததின்னு சொல்லும் போது தேவன் யாரை சொன்னாரு? இயேசுவை சொன்னாரு. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம் என்ன பண்றாங்க. சத்தத்தை காணுமே. இப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும். அதான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக ஸ்தாபமாகி. அப்ப நீங்களும் நானும் சந்ததின்னு சொல்லும் போது அந்த சந்ததியில நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க. இப்ப இது வெறும் இயேசு பிறப்பதற்கு முன்பாக சொல்லிங்க, கிட்டத்தட்ட 4000-6000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாரு. 4000-6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் தேவன் அங்க பார்த்திருக்கிறார். அப்ப உன் சந்ததின்னு சொல்லும் போது யாரை பத்தி பேசிட்டே இருந்தாராம்? ஆபிரகாம்கிட்ட பேசும்போது உன் சந்ததின்னு சொன்னாரா? ஈசாக்கு உன் சந்ததின்னு சொன்னாரா? யாக்கோபு உன் சந்ததி யாரை பத்தி சொல்றாருன்னா அதுல இயேசுன்னு ஒருத்தர் வருவாரு. அந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பேரு வெளிச்சு வச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் போதெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்களுக்கு ஜனங்களுக்கு அபிரகாம்னு சொன்னாங்களே தவிர தேவனை மறந்துட்டாங்க. இப்ப நீங்களும் அபிரகாமா தேவனா? ஏன்னா அதுல கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கணும். சில பேர் என்ன பண்றாங்க, இந்த உலகத்திலே பாருங்க, சில பேருக்கு உதவி பண்றாங்க, தேவையான எல்லாம் செய்யறாங்க, அவங்களே நம்பி வாழ்ந்துடுறாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க இல்லாம போயிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க சோழியா இவங்க இருப்பாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுது, அவங்களையே சார்ந்து அவங்களே நம்பாங்களா, அவங்க இல்லாம போயிடுறாங்க. ஆனா இவரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஹல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைகள் யாரை பிடிக்கணும்? நல்ல வேலை, உங்களை பிடிக்க கூடாது. என் பிள்ளை யாரை பிடிக்கணும்? உங்க பிள்ளை யாரை பிடிக்கணும்? உங்க பேர பிள்ளை யாரை பிடிக்கணும்? புரியுதுங்களா? அப்ப ஆபிரகாம்கிட்ட பேசும்போது அவன் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான், ஈசாக்கிட்ட பிடிக்கும் போது ஈசாக்கு ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான், யாக்கோட்ட பேசும்போது யாக்கோபு ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரு. உங்ககிட்ட பேசும்போது நீங்க ஆண்டவரையும் ஆண்டவர் வார்த்தையும் பிடித்து கொள்ளணும். பிடித்து கொண்டீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் என்ன பண்றாரு. நீங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் என்ன பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? யாரை பத்தி பேசியிருக்கிறாரு ஆண்டவரே? என்னை பத்தி. நீங்கள் கிறிஸ்துவுடையவரானால் ஆபிரகாமின் இயேசு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? ஆபிரகாம் விசுவாசிச்சேன் அப்படியே சொல்றீங்க.
இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு எனக்காக பிறந்தார். இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார். உயிர் தேர்ந்த இயேசுவை நான் விசுவாசிக்கன்னு சொல்லும்போது, நான் கிறிஸ்து எனக்குள்ளார வராரு, நான் அவருக்குள்ளார போயிடுறேன். உங்க நிலைமை எப்படி உங்களுக்கு தெரியல? உங்க நிலைமையை மாற்றக்கூடிய வார்த்தை எது தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுடையானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம் என்ன பண்றீங்க? அப்ப நீங்களும் நானும் சுதந்திரம் இருக்கிறோம். எதுக்கு? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி சொல்றாரு பாருங்க. உலகத்தை சுதந்திரிப்பான்ங்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாம் கொடுத்தாருல்ல, அதை யாரெல்லாம் நீ விசுவாசிக்கிறாங்களோ இந்த சிதம்பரத்தை நம்ம கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? காட்டுக்கூடல கொடுக்கிறாரு, கத்திரிமேட்டை கொடுக்கிறாரு, இந்த கடலூர் மாவட்டத்தை விசுவாசிக்கிறோமா? மிதிக்கிறோமா? நடக்கிறோமா? சுவிசேஷம் சொல்றோமா? யார்கிட்டலாம் பேசுறீங்களோ எல்லாரும் நமக்கு சொந்தம். அவங்க எனக்கு பிடிக்காது, அவங்க ஒரு மாதிரியே என்ன பேசுறாங்க. இயேசுக்கு பிடிக்குதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு பிடிக்கல, இயேசுக்கு பிடிக்குது. இயேசுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கணும், ஏன்னா இயேசு என்ன ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு என்னன்னா அது ஒரு மாதிரியான ஆளு. ஆமா, நானும் கூட ஒரு மாதிரியாதான் ஆளா தான் இருந்தேன். இப்ப நமக்கு என்னன்னா இப்ப ஒரு சில கிளாரிட்டி வந்துருச்சு நமக்கு. இப்படிலாம் நம்ம இருந்தோம், வந்துட்டோம், அதனால நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டோம். ஆனா இப்போ சில பேர் அப்படியே இருக்கிறாங்க, உலகத்தை அப்படிதான் இருக்கிறாங்க. குடிக்கிறோம் குடிச்சுட்டே இருக்கிறான், அழிஞ்சுதான் இருக்கிறான். நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லைங்க, அவனும் ஒரு மாதிரியான ஆளு தான். அவன் மாறுவான்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப அவர் விரும்புறாருங்கிற காரியத்தை நான் விரும்பி செய்யும் போது எனக்கு பிடிக்கலதான், எனக்கு பிடிக்கலதான். ஆனா அவர் விரும்பி செய்ய சொல்றாரு. சத்தத்தை காணுமே. நீங்க ஹாஸ்பிட்டல் போங்களேன், அந்த புண்ணுக்குன்னு வந்து ஆஸ்பத்திரி போறாங்கல்ல, அந்த எந்த நர்ஸுக்கு பிடிக்குது? எந்த டாக்டருக்கு பிடிக்குது? கட்டுறான் இதுங்களா? அந்த டாக்டர் சொந்தக்காரன், அவனுக்கு சொந்தக்காரனே பார்க்க மாட்டான், ஆனா இவனை பார்க்கறான். ஏன்? அவனுடைய தொழில், அவன் அதை நேசிக்கிறான். அது பேருக்கு புரியுது. இன்னைக்கு இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களா? தொட்டு சுகமாக்குவாரா? நீங்க தொடுறீங்களா? சத்தத்தை காணுங்க. அப்ப நம்ம ஏன் ஆசீர்வாதம் வரலன்னா, அவருக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது நமக்கு பிடிக்காம போச்சு. அவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது நமக்கு பிடிக்குது. அப்ப நான் விசுவாசிக்கிறவங்களோட கூடுறேனா, லோத்தோட கூடுறேனா? நான் சொல்றேன், லோத்து நல்லா இருந்தானா? சமூகமில் இருந்தாங்க. ஆனா அவன் சந்ததி எப்படி இருந்துச்சு? அருவருக்கிற சந்ததி, ஆண்டவருக்கு பிடிக்காத சந்ததி. இப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத சந்ததியை நம்ம நேசிச்சுட்டு இருக்கிறோம். உன் சந்ததி உன் சந்ததி உன் சந்ததின்னு தேவன் சொல்லும் போதெல்லாம் ஆபிரகாம் விளங்கிடுச்சு. அதான் சொல்றான் இயேசு சொல்றார் பாருங்க, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தானா கண்டு. அப்ப ஆபிரகாம் இயேசுவை பார்க்கும்போது யாரை பார்த்திருக்கிறான்? இந்த யூதர்கள் அல்லாத ஒரு சந்ததி வரப்போது, அந்த சந்ததிக்கு ஆபிரகாம் சொத்து சேர்த்து வச்சுக்கிறான். இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஆபிரகாம் சந்ததி சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு ஆபிரகாம். இப்ப ஆபிரகாம் நினைக்கிறான், யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் அந்த ஆசீர்வாதம் போக போகுது. ஆபிரகாம் விசுவாசிக்கிறதுக்கு இல்ல, திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாமை விசுவாசிச்சா ஆசீர்வாதம் வராது, தேவனை விசுவாசம் ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாம் அம்மா விசுவாசத்துல எப்படி வளர்ந்தான்னா, நான் நிறைய விசுவாசத்துக்கு தகப்பனா மாறணும். அப்படி மாற 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 எல்லாம் ஆசீர்வாதம் வரும்போது ஒரு நாள் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகத்தையும், அவர்களுக்காக பலத்தையும், அவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும், அவர்களுக்கு அந்த தேசத்தையும் கொடுக்குறாரு. ஆபிரகாம் சொல்லிருக்காரு, நீ நடந்து திரி, எம்மட்டுமா அது உனக்குன்னு இருக்காரு பாருங்க. இன்னைக்கெல்லாம் இந்த ஊர்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு வச்சுக்க, நான் ஓடி திரிவேன், அது முள்ளாதான் மீச்சிட்டு போவேன். ஏன்னா காசு பண்ண தேவையில்லைங்க. திரும்பவும் சொல்றேன், விசுவாசம் எத்தனை பேர் இருக்குது? விசுவாசம் வந்துச்சுன்னா காசு பண்ண தானா கிடைக்கும். அப்ப முள்ளா எனக்கு பிரச்சனை இல்லை. பண்ணிறவர் உண்மையுள்ளவர், உலகத்தை சுதந்திரிப்பாருங்கிற வாக்கு தத்தம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்குது. அது உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க அதெல்லாம் உங்களுது. பாரபட்சமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, அவரை தொழுது கொள்ளுற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்யம் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போதெல்லாம் ஆபிரகாம் அப்படி விசுவாசத்தை கொடுத்துட்டே இருக்காரு. நான் அதை விசுவாசிக்க அவருடைய எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு வருது? எதை பேர் ஆமென் சொல்லுது? எனக்கு மட்டும் எல்லாம் வரும், ஆனா அது மேல எனக்கு பற்று கிடையாது. அதான் பவுல் போதிக்கிறாரு, எல்லாம் எனக்கு வருதுப்பா, ஆனா அது மேல எனக்கு பற்று இல்லை. ஏன் தெரியுமா? இதை பற்றி கொண்டு வாழ நான் விரும்பல, நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ விரும்புறேன். நீ யாரை பற்றி கொண்டு வாழ விரும்புறீங்க? யார் என்ன கொடுத்தாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு கொடுக்கறது ஒருத்தர் இருக்கிறார்.
பாருங்க, புதிய ஏற்பாடு சபை பத்தி ஆண்டவர் அங்க ஆபிரகாம்கிட்ட பேசியிருந்திருக்கிறாரு. அதை பேசியிருந்தா நீங்க நிறைவேறுது. கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் உண்மையா இருந்துட்டீங்கன்னா, கிறிஸ்துவை விசுவாசிட்டு இருந்துட்டீங்கன்னா, கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்துட்டீங்கன்னா, அவரை மாதிரி இந்த உலகத்துல உங்களை யாரும் வாழ வைக்க முடியாது. உங்க படிப்போ, உங்க பதவியோ, உங்க அந்தஸ்தோ, உங்களுடைய சொத்தோ வாழ வைக்காத காரியத்தை தேவன் வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா இன்னைக்கு நம்மள வரல சொல்லுவாங்க தெரியுமா, ஏத்தி பிழைஞ்ச மலை இன்னைக்கு முளைச்ச காலம் சொல்லுவாங்கல்ல. நம்ம காலம் இல்லைங்க. நான் சேர்த்து சொல்றேன், ஈசாய் அடி மருந்து வேறு ஞாபகம் இருக்குதான். காலம் இல்லை, பிடிங்கி போட்டு போறதுக்கு. திட்டையம்மா ஆதார் கார்டு போன வாரத்தில் பாருங்களேன், அந்த அம்மா ரொம்ப நாளாக 6 மாசமா படாத பாடு படுது. அந்த ரேகை பதியாமல் படுற பாடு, அந்த ரேகை கீச்சிடலாமான்னு தோடுது அந்த அம்மாவுக்கு. என்னது பண்ணிடலான்னு சொல்லுது பாருங்க. அந்த அம்மாட்ட நானும் பொறுமையாக சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேம்மா, ஏசப்பா கண்டிப்பாக என்ன பண்ணாரு, மாற்றி கொடுப்பாருமா அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் வரும்போதெல்லாம் நான் சபைக்கு வந்துடுறாயா, அங்கே வந்துடுறானுவோ, அவன் போயிடுறானுவோ, நான் போய் கேட்டால் கொடுக்க மாட்டேறான், அங்கே போய் கேட்கும்போது ரேகை விழ மாட்டேங்குது, ரேகை விழ மாட்டேங்குது, ரேகை விழ மாட்டேங்குது. அப்போ என் பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன், அம்மா என்னடா ஃபோன் பண்ணிச்சு கேட்டு என் பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன், பேர பிள்ளைய சேர்த்துங்க, யாராவது கார்டை மாற்றிக்குங்க, உங்கள் மகனோட சேர்த்துங்க, யாராவது சேர்த்துக்கிட்டா தான் அது சரியாக வரும், இனிமேட்டு உங்கள் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நம்ம சொன்னேன். நான் சொன்னேன், மாற்றிக்காதீங்கம்மா, அதை நமக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும், வேணாம் அதை வச்சிங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உங்களுக்கு ரேகை சரி பண்ணுவாருன்னு. என் பிள்ளை சொல்லுச்சு, என்னென்னலாம் ஜெபம் வருது பாருப்பா. எஸ்தர் சொல்லிட்டு இருக்கு, என்னென்னலாம் ஜெபிக்கிறதா இருக்குது பாரு, சரி ஜெபம் பண்ணும் அப்படி ஜெபம் பண்ணோம் பாருங்க. அம்மாவுக்கு ரேகை ஓகே ஆயிடுச்சேன். வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எதெல்லாம் சாதகம் இல்லையோ அதை தான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எது சாதகம் இல்லை அதை விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தினால் வரும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானா, சும்மா கிடையாது. தேவர நீதி உங்களுக்கு சுதந்திரிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணும், கொடுக்கும். உங்களுடைய நீதி இல்ல, அவருடைய நீதி. எத்தனை அமைன்னு சொல்லுது. அப்ப தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளார விளங்கணுமா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் வந்து நம்மளை பார்த்துருக்கிறான், உங்களை பார்த்துருக்கேன், என்ன பார்த்துருக்கான். இப்ப மேல உட்காந்து என்னையும் பார்த்துட்டு இருக்கிறான், உங்களையும் பார்த்துட்டு இருக்கிறான். எனக்குதான் சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. இல்லைங்களாங்க, என்னங்க பரலோகத்துல அவன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறத பத்தி பேசுறாரு, நரகத்துல அந்த ஐஸ்வர்யா இருக்கிறத பத்தி எல்லாம் பேசுறாங்க இல்லையா. அப்ப பார்த்து தானே இருக்கிறாங்க. இப்ப அங்க ஆபிரகாம் பார்த்துட்டு இருப்பாரு, நான் பார்த்துதான் மைக்கேல் கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்கேன்னு. விசுவாசம் தான், வேற ஒண்ணு. அப்ப விசுவாசத்தை எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை வளவலா மாறணும். ஏன்னா நான் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம் இருக்கிறோம். நான் விசுவாசத்துல வாக்குத்தத்தத்துல நான் வாழ ஆரம்பிக்க போறேன். விசுவாச வல்லவனை நான் மாற போறேன். எனது எல்லாம் மாற்றப்படும். எதை அமைன்னு சொல்றது, கடவுளூர் மாவட்டமே யார்கிட்ட தான் இருக்குது, புதிய சபைக்கு தான். 2-3 பேருக்கு தான் வெளிச்சம் அடிக்குது. இங்க வந்துட்டு ஆசீர்வாதத்தின் நன்மையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள போகவே கூடாது. ஏன்னா உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் அவர். திரும்பவும் சொல்றேன், அப்படி வந்திருந்தா கூட இன்னைக்கு விளங்கணும், என்ன அந்த தேவாதி தேவன் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுக்கிறார், அவரை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால அழைச்சி வந்தவங்க ஒரு நாள் வராம விட்டுருவாங்க, லீவ் போட்டுருவாங்க. கர்த்தர் ஒரு நாள் லீவ் போட மாட்டாருங்க. அப்ப யாரு வராங்களோ இல்லையோ நான் வந்துருவேன், நான் சந்தோஷமா வருவேன், ஒரு எதிர்பார்ப்போட வருவேன். கடவுள் என்னோடு இந்த காரியத்தை செய்ய போறார், அவங்களோடு இந்த காரியத்தை செய்ய போறார். ஆமென். கரங்களுக்கு கர்த்தர் நன்றி சொல்லாமா.